ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 ஏஸ் இன் ஹைக்யூ. டீமோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கர்ஸ் தான் நம்ம ஏஸ் அப்படின்ற மாதிரி ஹைக்யூல சொல்லியிருப்பாங்க. ஏஸோட கேரக்டரை பத்தி சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அவங்க தான் அந்த டீமோட ஒரு நம்பிக்கை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அவன் லேண்டா மட்டும்தான் டீமுக்குள்ள ஒரு கான்பிடென்ட்டே இருக்கும். அவன் மட்டும் லேடாம போயிட்டான் அப்படின்னா அந்த டீமுக்குள்ள இருக்க கான்பிடன்ஸ் பிரேக் ஆகி அந்த டீம் ஈஸியாவே டிஃபீட் ஆயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வாலிபால் கோர்ட்டுக்குள்ள ஏஸ்ன்றது. அப்படிப்பட்ட ஏஸ் ரோல்ல எந்தெந்த கேரக்டர்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல் நம்ம ஹைக்யூல காட்டினதுல அப்படின்றது தான் நான் டாப் 5 ஆர்டரா எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆல்மோஸ்ட் அந்த 5 கேரக்டரோட பவர்ஸ்க்கு ஏத்த மாதிரி தான் நான் ரேங்கிங் பண்ணிருக்கிறேன். இதுல ஏதாவது தப்பு இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. அண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன், ஒரு சில ஏஸ் நான் இந்த லிஸ்ட்ல சேர்க்கல. மிக முக்கியமா நம்ம லிட்டில் ஜெயிண்ட், ஏன்னா அவர் லேண்டரை நம்ம கண்ணில் காட்டியிருக்கே மாட்டாங்க அவ்வளவா. அதை தொடர்ந்து நேஷனல் லெவல் பிளேயர்ஸ் ஒரு சிலர் இறக்கவே இல்லை உள்ள. சாக்குசா, கீரி இவங்க எல்லாம் வந்தாங்கன்னா இந்த ஆட்டமே வேற எங்கேயோ போயிடும். அவங்கள அனிமையில இப்போதைக்கு காட்டல. சோ அதனால உங்களுக்கும் தெரியாதுன்றதுனாலதான் நான் அந்த 2 கேரக்டர்ஸ் எடுத்துக்கல. ஆனா அந்த கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் தான். அவங்கள இந்த நேஷனல் லெவல்ல டாப் 5 ஏஸ் அந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிறவங்க தான். சோ அவங்க 2 பேரை மட்டும் நான் இதுல எடுத்துக்கிடல. இதை தவிர்த்து மீதி இருக்கிற ஏஸ்ல யாரெல்லாம் இந்த 5வது இடத்துக்குள்ள வர இருக்கிறாங்கன்னு சொல்லி பாத்துடலாமா. நம்பர் 5ல இருக்கிற ஏஸ் வந்துட்டு இனாரசாகியை சேர்ந்த ஆரன் ஓஜிரோ. கிட்டத்தட்ட நீங்க இவனை யுஷிவாக்காவோட காப்பின்னு கூட சொல்லிடலாம். ஆனா ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஒன்னு இருக்குது இவன் கிட்ட. அதனால மட்டும் தான் இவனை நம்பர் 5ல போட்டிருக்கேன். இல்ல நம்பர் 1ல கூட தூக்கி போட்டிருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஏஸ்கான குவாலிட்டி நிறையவே இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் டச்னு ஒன்னு எடுத்தா தானங்க ஏஸாவே ஆக முடியும். இவனுக்கு அந்த ரிசீவிங்ன்றது ரொம்பவே வீக்கான ஒரு கேரக்டர். அதுல ஒரு ஏஸ்ன்றப்ப வெறும் அட்டாக்கிங் பண்ணி பாயிண்ட் வாங்கி தர மட்டும் தான் ஏஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஒரு கோர்ட்டுக்குள்ள நான் தான் சொன்னேன் இல்லையா, கீ ரோல் பிளே பண்றதே ஏஸ் தான். அப்புறம் அவன் தான் ரிசீவும் பண்ணணும் அண்ட் சர்வீஸும் நல்லா அடிக்கணும். அந்த விதத்துல ஆரன் ஓஜிரோ சர்வீஸ் அட்டாக்கிங்ல ஓகே, பட் ரிசீவிங்ல அவன் ரொம்பவே சொதப்புவான். சோ அதனால மட்டும்தான் நான் அவனை நம்பர் 5லயே வச்சிருக்கிறேன். மித்தபடி இவனோட அட்டாக்கிங் ஸ்கில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் பிளாக் இருந்தாலும் கன்சிடரேஷனே இல்லாம பால புதைச்சு ஏத்துவான், ஒருத்தன் கையில கூட படாம. அந்த அளவுக்கு வேற லெவல் அட்டாக்கிங் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏஸ் தான் இவன். அதே மாதிரி சர்வீஸ்மே ஜம்ப் பண்ணி சர்வீஸ் அடிச்சா அப்படின்னா செம்ம பவர்ஃபுல்லா அடிப்பான். அதுவும் அவன் ஜம்ப் பண்ணி அடிக்கிற முன்னாடி ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் ஒன்று கொடுப்பான் பாத்தீங்களா, அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓவராலாவே இவனோட ஏஸ் ஸ்கில்ன்றது ரொம்ப ரொம்ப டாப் நாச்சா தான் இருக்குது. ஆனாலும் என்ன பண்றது, இந்த ரிசீவிங், ஏன்னா வாலிபாலை பொறுத்தவரை ரிசீவிங்ன்றத முக்கியம். ஃபர்ஸ்ட் டச் எடுக்கல அப்படின்னா எப்படிங்க செகண்ட் டச் தேர்ட் டச்லாம். அதனால வாலிபாலை பொறுத்தவரை ரிசீவிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறதுனால இவனை இந்த ஒரு இடத்துல நான் 5ஆவதா வச்சிருக்கிறேன். அதுலயும் ரிசீவிங் எல்லா டைமும் மிஸ் பண்ணுவான்னு சொல்லி நான் சொல்ல வரல. நல்லாவே ரிசீவிங் பண்ணுவான். பட் இந்த ஜம்ப் ஃப்ளோட் நார்மலா சூக வரலாம் முன்னாடி தட்டி விடுவான் பாத்தீங்களா இவனுக்கு வேணுக்குனே. இந்த மாதிரி அந்த டீமுக்குள்ள யார் ரிசீவிங்ல வீக்னு பார்த்தா அது கண்டிப்பா இவனா தான் இருப்பான். சோ இந்த நம்பர் 5 பொசிஷன் இவனுக்கு கரெக்டா இல்லையன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அது தொடர்ந்து நம்பர் 4ல இருக்கிற கேரக்டர் வந்துட்டு கராசுனோட ஏஸ் ஆசகி. ஆசகி கிட்ட நீங்க பெரிய அளவுக்கு எந்த குறையும் சொல்லவே முடியாது. அவன் சூப்பரா அவனாட்ட ரிசீவ் பண்ணி கொடுப்பான். அண்ட் ஜம்ப் சர்வீஸ் அடிக்க ஆரம்பிச்சான் பாருங்க. ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல வேற லெவல்ல கலக்கிட்டான் ஜம்ப் சர்வீஸ்லாம். டீமுக்குள்ள இருக்கிற எல்லாரும் தனித்தனியே ஏதோ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி ஜம்ப் சர்வீஸ் அடிக்க பழகிருப்பான். வேற லெவல். அதுவும் 100% இந்த கையை முறுக்கிட்டு அடிப்பான் பாருங்க. அப்படியே கையை மூடிக்கிட்டு ஓபன் பண்ணிட்டு செம்ம மொமெண்டா இருக்கும். அதெல்லாம் ஆக்சுவலி ஒரு ஏஸோட ரோலே இதுதான். எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கணும். ஆசி அந்த விதத்துல ரிசீவிங்கும் சூப்பரா பண்ணுவா. சர்வீஸ் இப்ப வேற லெவல்ல தேறிட்டாப்ல. அண்ட் அட்டாக்கிங் சொல்லவே வேணாம், அயன் வாலே பிரேக் பண்ண ஒரு கேரக்டர். அப்புறம் புதுசா ஒரு ட்ரிக் ஒன்னு பண்ணுவான் பாத்தீங்களா இனாரசாகி கூட. லாஸ்ட் அவங்க பிளாக்கர்ஸ் எல்லாம் கை இறங்கினதுக்கு அப்புறம் அப்படி உடம்ப ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அடிப்பான் பாத்தீங்களா. அந்த சட்ல லிட்டரலி செம்ம கூஸ்பம்ஸ் மொமெண்ட். அடிச்சுட்டு அப்படியே நான் தான்டாங்க ஏஸ் முடிஞ்சா என்ன ஸ்டாப் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி கையை தூக்கி நிப்பான் பாருங்க. That's the ace. அதுதாங்க ஒரு ஏஸோட வேலையே. அந்த டீமுக்கு அவ்வளவு நம்பிக்கை கொடுக்கறதா அந்த ஒரு ஏஸோட வேலை. கராசுனோக்கு ஆசி ஒரு பெர்ஃபெக்டான ஏஸ். ஸ்டில் இவனை நம்பர் 4ல போட்டதுக்கான காரணம் ஒரு சில நேரத்துல, ஐ மீன் இப்போதைக்கு இல்ல, பட் அவன் நேஷனல்ஸ் வர்றதுக்குலாம் முன்னாடி ரொம்பவே பயந்துகிட்டு தான் இருப்பான் சில நேரம். நீங்க என்னடா ஆளுதான் பார்க்க பல்கா இருக்கா அப்படின்னு நினைக்கலாம், சாமுராய் காயின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லலாம். இவனை பாக்குறப்ப எல்லாரும் யாரா இவ்வளவு டெரரா இருக்கா அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பச்சை மண்ணுங்க. லிட்டரலி அவன் ஒரு குழந்தை. கினாட்டா காயம் வர்றதுக்கு முன்னாடி ஆசையை வந்துட்டு விளையாடவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்திருப்பான். அதுக்கு காரணம் டேட்டக்கோட பிளாக் அவனை ரொம்பவே பயன்படுத்தினதுதான். ஆனா அந்த பயத்தை ஸ்பிரிங் நேஷனல்ஸ் போறதுக்கு முன்னாடி போடா போடா அப்படின்ற மாதிரி ஓரங்கட்டி வச்சுட்டான். சோ அதனால அந்த பயமும் இப்போதைக்கு அவனுக்கு கிடையாது. ஸ்டில் இவனை விட இன்னுமே நான் டாப் 3ல சொல்ல போற அட்டாக்கர்ஸ், ஐ மீன் ஏஸ் வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல் இல்லையா. அதனால மட்டும் தான் நான் நம்பர் 4ல வச்சிருக்கேன். ஆசையாவது கையில பட்டு தான் வெளியே தெரிவிடுவான். அவங்க 3 பேர்ல பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க எங்க ஆப்போசிட் டீமுக்கு. அந்த 3 பேர் யாருன்றத நம்ம ஆடுறா பாத்துருமா. இப்ப நம்ம டாப் 3ல இருக்கிறது வந்துட்டு குராய் ஹோசியூமி. இந்த ஒரு கேரக்டரை நீங்க காமமடாய் டீம்ல பாத்துருக்கலாம். இப்ப வரை இந்த ஒரு கேரக்டர் அவ்வளவா நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணல. பட் அடுத்த மேட்சே கராசுனோ வர்சஸ் காமமடாய் தான். அதுல நீங்க இன்னுமே இந்த ஹோசியூமியோட கேரக்டரை வேற லெவல்ல பாப்பீங்க. ஆனா இப்ப வர காட்டின விதத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்மோஸ்ட் இவன் ஈக்குவல் டு லிட்டில் ஜெயிண்ட் நீங்க சொல்லிட்டு போயிடலாம். அப்போ ஹினாட்டா மட்டும் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஹினாட்டா வந்து லிட்டில் ஜெயிண்டா வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். இவன் ஆல்ரெடி லிட்டில் ஜெயிண்டாவே இருக்கிற ஒரு கேரக்டர். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஹினாட்டாவை விட ஸ்கில் வைஸ் பாக்குறப்ப ஹோசியூமிக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா தான் இருக்குது. பட்
இப்பதான் அது இதுக்கப்புறம் ஃபைனல் பேட்டில் ஒண்ணு நடக்கும். அதுல பாருங்க 2 இருக்கும். அப்ப சூப்பரா இருக்கும். அது வந்துட்டு மாங்காவோட எண்டிங் லாஸ்ட் ஒரு மேட்சா இருக்கும். அந்த மேட்ச்ல நம்ம மாங்கா எக்ஸ்பிளைன் பண்றப்ப அதை நம்ம பார்ப்போம். அப்பதான் உண்மையான லிட்டில் ஜெயிண்ட் வர்சஸ் லிட்டில் ஜெயிண்ட் ஆக்சுவலா நடக்கும். பட் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற லிட்டில் ஜெயிண்ட், பிரசன்ட்ல இருக்கிற லிட்டில் ஜெயிண்ட் என்ன கேட்டா அது நம்ம ஹோஷியோமி தான். கிட்டத்தட்ட இவனுமே எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்ட்டா இருப்பான். லைக் சர்வீஸும் வேற லெவல்ல அடிப்பா ஜம்ப் பண்ணி. அண்ட் அட்டாக்கிங் பிளாக்கே இவனை பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு பறந்துகிட்டு கிடப்பான், துள்ளி குதிக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் ரிசீவிங்லயுமே வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். சோ எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்படி இருந்து எதுக்கு இவன் டாப் 5 நேஷனல் லெவல் ஏஸ்ல வரலன்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. எனக்கும் அது ஏன்னு புரியல. பட் டாப் 5ல இருக்கிற ஏஸ் எல்லாருமே இவனை விட பவர் ஹிட்டர், அதை வேணா ஒத்துக்கிடலாம் நம்ம. லைக் பவர் ஹிட்டர் மீன்ஸ் அவங்க அடிச்சாங்கன்னா அப்படியே கையே சவந்து போற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கொடூரமான வழியா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆளுகளை தான் பவர் ஹிட்டர்ன்பாங்க. அந்த மாதிரி எஸ் தான் டாப் 5. ஹோஷியோமி அந்த லெவலுக்கு ஒரு பவர் ஹிட்டர் கிடையாது தான். பட் மேபி அதனால கூட அவனை கம்மியா கீழே வச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா ஹோஷியோமி இன்னுமே நிறைய இடத்துல போய் ரீச் ஆகலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா காகியமே ஃபர்ஸ்ட் டைம் ஹோஷியோமியை பார்த்ததுக்கு அப்புறம் அவனும் கேட்டிருப்பான் என் மேட்சஸ் எல்லாம் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா காகியமா நான் பார்த்ததே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். சோ அப்ப இருக்கப்ப இந்த நேஷனல்ஸ்ல இந்த வாட்டி கண்டிப்பா ஹோஷியோமியை யாரும் மறக்க மாட்டாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவனுமே டாப் 5 ஏஸ்ல ஒருத்தனா வரைக்கு சான்சஸ் இருக்குது. அதை தொடர்ந்து நம்பர் 2ல இருக்கிற கேரக்டர் வந்துட்டு என்னோட மோஸ்ட் ஃபேவரட், நம்பர் 1 ஹைக்யூலே எனக்கு ஃபேவரட்டான கேரக்டரான போகுட்டோ. லிட்டரலி ஏஸ்ன்னு சொன்னாலே எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய ஒரு கேரக்டர் போகுட்டோ மட்டும்தான். உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தெரியல, பட் எனக்கு போகுட்டோ ரொம்பவே பிடிக்கும். பட் அப்புறம் இருந்தும் செகண்ட்ல ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இன்னும் இதை விட கொஞ்சம் வேற லெவலான ஆளு, அதனாலதான். அதுக்காக போகுட்டோவும் அதுக்கு செலச்சவெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட இவனை ஃபர்ஸ்ட்ல போடவா இல்லையா அந்த இன்னொருத்தர போடவான்னு சொல்லி எனக்கு டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது. பட் இட்ஸ் ஓகே, போகுட்டோ கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அதனாலதான் நான் கீழே போட்டிருக்கிறேன். அந்த ஒரு லெவல் நான் குறைச்சதுக்கான காரணமும் அந்த போகுட்டோட டிப்ரெஷன் மோடு தான். ஆக்சுவலி எனக்கு போகுட்டோ கிட்ட பிடிச்சதே அதுதான். பட் இருந்தாலும் அது மேட்சஸ்க்கு பாக்குறப்ப ஒரு சில விஷயத்துல நெகட்டிவா தான் அமையுது. பின்ன நம்ம நாட்டுக்கு ஒரு முக்கியமான மேட்சுக்கு நடுவில் இருந்துகிட்டு இருக்கப்ப போகுட்டோ அந்த இடத்துல டிப்ரெஷன் ஆயிட்டான் அப்படின்னா அது டீமுக்கே கஷ்டம். பட் ஃபூகுரோடானி அப்படி இல்லாததுனால தப்பிச்சிட்டாங்க அவங்க. போகுட்டோ இல்லாம கூட அவங்க டீம் சூப்பரா விளையாடும், அதனால தப்பிச்சிட்டாங்க. பட் இதுவே ஒரு வேற டீம்ல போகுட்டோ இருந்திருந்தா அப்படின்னா போகுட்டோ ஆஃப் ஆயிருந்தா டீமே கம்ப்ளீட்டா சோலி முடிஞ்சிருக்கும். அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் போகுட்டோக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாவே இருக்குது. அது மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என் தலைவனை கையிலே பிடிக்க முடியாது. வாலிபால அவ்வளவு ரசிச்சு விளையாடுற ஒரு கேரக்டரை நீங்க பாத்திருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவனோட ஒரு ஷாட்டுமே அவ்வளவு யூனிக்கா வேற லெவல் சந்தோஷத்தோட இருக்கும். அதை பாக்குறப்ப நமக்கே அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஃபுல் வைபான ஒரு கேரக்டர்னு ஒத்துக்கிடலாம் நம்ம. சோ போகுட்டோவை பத்தி நான் தனியாவே ஒரு வீடியோல பேசிட்டேன். சோ இப்பயும் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதை தொடர்ந்து நம்பர் 1ல இருக்கிறது நேஷனல் லெவல்ல டாப் 3 ஏஸ்ல ஒருத்தரான யூஷிவாக்கா, ஆர் நீங்க வாக்கட்டோஷி யூசிஜிமா அப்படின்னு கூட சொல்லிக்கிடலாம். என்ன ப்ரோ உங்களுக்கு போகுட்டோவை விட யூஷிவாக்கா பவர்ஃபுல்லா கணக்கு தெரியும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க ஒத்துக்கலனாலும் அதுதான் உண்மை. ஆக்சுவலி இப்போதைக்கு தான் நான் யூஷிவாக்காவை சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, சாக்குசா அப்புறம் கீரியோ அவங்களெல்லாம் சொல்லிட்டு அவங்களெல்லாம் எடுத்தேன் அப்படின்னா அவங்க யூஷிவாக்காவுக்கும் மேலான லெவல் தான். பட் இப்போதைக்கு அவங்கள நம்ம எடுக்காத காரணத்தினால யூஷிவாக்கா தான் இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறான். நேஷனல் லெவல் டாப் 3 ஏஸ்ன்னு தெரியும்ல உங்களுக்கு. அந்த 3ல இருக்கிறதுல நம்ம கீரியோ 1, அப்புறம் நம்ம சாக்குசா, அப்புறம் யூஷிவாக்கா, இவங்க 3 பேரும் தான். அந்த 2 பேரும் நான் எடுக்காத காரணத்தினால யூஷிவாக்கா இங்க இருக்கிறான். போகுட்டோ யாரு ப்ரோன்னு கேட்டீங்க அப்படின்னா அவன் டாப் 5 ஏஸ்ல ஒருத்தன், ஐ மீன் 4th 5th இருக்கிற ஒருத்தன். இவன் நேஷனல் லெவல்ல டாப் 3 ஏஸ்ல இருக்கிறதுக்கான காரணம் லெஃப்ட் ஹேண்டர் தான் ப்ரோ அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தப்பு. அது மட்டும் அது ஒரு ரீசனாவே சொல்லவே முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க, எல்லாருமே ரைட் ஹேண்டர், இவன் லெஃப்ட் ஹேண்டர், அதனால யூனிக்கா இருக்கிறான், அதனால இவன் நேஷனல் லெவல்ல இருக்கிறான் அப்படின்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அதெல்லாம் கிடையாது. ரைட் ஹேண்டருக்கும் லெஃப்ட் ஹேண்டருக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் பால் ரொட்டேஷன் மட்டும் தான். நம்ம யூசுவலா ரைட் ஹேண்டர் அடிக்கிற பாலையை ரிசீவ் பண்ணதுனால அவன் லெஃப்ட் ஹேண்டர் அடிக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணுமே கிடையாது. அதையுமே கொஞ்சம் அடாப்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கும் நம்ம ஈஸியா பழகிடலாம். இதே யூசுவாக்கா இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தா அப்படின்னா அவன் அடிக்கிறத கண்டிப்பா நம்மளால ரிசீவ் பண்ண முடியும் ஈஸியாவே. பட் யூசுவாக்கா கிட்ட இருக்க இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்கில் வந்துட்டு அந்த ஒரு பவர் ஹிட்டர் அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுமா. அந்த பவர் ஹிட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிளே நம்ம யோசிவாக்கா தான். அவன் மட்டும் பவர்ஃபுல் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், கை அப்படியே செக்க செவேன்னு ஆயிடும். அந்த அளவுக்கு செம்மையா கையை கதற விட்டுருவான். டேட்டாவோட செட்டர் கோவனகவன் ஞாபகம் இருக்கா, அவையெல்லாம் கையை வச்சோடனே அப்படியே கையை பலார்னு பயங்கரமா சவந்திருக்கும். அப்புறம் நம்ம சூக்கியோட கையவே உடச்சு விட்டுருப்பான். சோ இனிமேலாவது யூசிவாக்கா லெஃப்ட் ஹேண்டரா இருக்கிறதுனாலதான் அவன் டாப் 3 லெவல்ல இருக்கான்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. அவன் பவர் ஹிட்டர், அது ஒன்னும் அவன் ஆட்டோமேட்டிக்கா பிறந்ததுல இருந்தே வந்தது கிடையாது, அவன் அதை வளர்த்துக்கிட்டது. சோ இதுவுமே அவனோட ஒரு டேலண்ட் தான். அப்படி பாக்குறப்ப யூசிவாக்காவுமே மத்த ஏஸ் மாதிரி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் லாண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். சோ அவன் நம்பர் 1ல இருக்கிறதுக்கு தகுதியான ஒருத்தன் தான் எனக்கு தோணுது. அடுத்து இன்னொரு விஷயமே எனக்கு யூசுவாக்கா கிட்ட ரொம்ப பிடிக்கும். மத்த ஏஸ் எல்லாருமே இந்த நேஷனல்ல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க. யூசுவலா வாலிபால் இல்ல ஸ்போர்ட்ஸ்னாலே அப்படிதான், எல்லாரும் வின் பண்ணணும்னு சொல்லி தான் ஆசைப்படுவாங்க. அதுதான் எல்லாரோட நேச்சரும் கூட. ஆனா யூசுவாக்காவை பொறுத்தவரை அதெல்லாம் செகண்டரி தான். அவனோட பிரைமரி கோலே வந்துட்டு ஒரு செட்ரு இவனை நம்பி செட் பண்றானா, இவன் அடிச்சு பாயிண்ட் வாங்க அப்படின்னு அந்த செட்ரு கண்டிப்பா 100% நம்பணும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கைக்குரியவன மாறணும்ன்றதுதான் யூசுவாக்காவோட ஒரு கோலே. இதை சொல்லி கொடுத்தது வேற யாரும் இல்ல, யூசுவாக்காவோட அப்பா தான். ஒரு செட்ரோனை நம்பி போறானா அவனுக்கு நீ அடிச்சு பாயிண்ட் வாங்கி தருவேன், உன் மேல நம்பிக்கை அந்த கான்பிடென்ட் கொடுக்கணும், அதுதான் ஒரு ஏஸோட வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏஸ்ன்றது ஒரு டீமோட நம்பிக்கை நாயகன் சொல்லிட்டு.
சோ இப்ப சொல்லுங்க, இந்த ஒரு டைட்டில் யாருக்கு உரியதா இருக்கும்? ஜீரோ டோரிசாவா பிளேயர்ஸ் எல்லாருமே கண்ணை மூடிட்டு நம்புவாங்க யுஷுவாகாக்கு போட்டா பாயிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட ஒரு நம்பிக்கை கெயின் பண்றதுன்றது ஒரு ஏஸுக்கு தேவையே இல்ல. இதுதான் ஒரு ஹை லெவல் ஏஸ் குவாலிட்டி. சோ என்ன பொறுத்தவரை யுஷுவாகா தான் த பெஸ்ட் ஏஸ். உங்களுக்கு டாப் 5 ஏஸ்ல யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே 5 பேரை நீங்க கமெண்ட்ல போட்டு விடுங்க. நானும் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.